guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிகாஸ் vlog. நான் உங்கள் தரிஷ்கா நிதிஷ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ஈவினிங் ரொட்டீனை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஆனிவர்சரிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். ஸோ அதுவும் என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேபியுமே வந்துட்டு தூங்கிட்டு இருந்தான். ஸோ இந்த டைமில் வந்துட்டு கடன்னு எல்லா ஒர்க்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ துணிலாம் வந்துட்டு துவச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு மடித்து வச்சுட்டு அடுத்த ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மடித்து வச்சுருந்தேன். பிகாஸ் பேபியுமே வந்துட்டு கொஞ்சம் சினுங்கிட்டு இருந்தான். அவன் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீன்வைல் வந்துட்டு பேபியோட பாட்டில்ஸ் அப்புறம் வந்துட்டு என்னோடய பம்ப் எல்லாமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எவ்ரி ஃபீடுக்கு அப்புறமே வந்துட்டு நான் சோப் போட்டு வந்து பம்ப்பு அண்ட் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸும் பண்ணிடுவேன். ஒரு ஃபீடுக்கு அப்புறமே ஒரு வாட்டியுமே பாட்டிலை ஸ்டெர்லைஸ் பண்ணும். அதுதான் வந்துட்டு பாட்டில் ஃபீடிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். நான் வந்து பாட்டில் ஃபீட் மட்டும் பண்ணல, பிரெஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் வெளியே போகும்போது வந்துட்டு பேபி பாட்டில்ஸும் கொஞ்சம் பழகிக்கிட்டாங்கன்னா வெளியே போகும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாட்டில் எடுத்துக்கிட்டால் வந்துட்டு நம்மக்கிட்ட குடிக்க மாட்டாங்க, இல்லை நம்மக்கிட்ட குடிச்சாங்கன்னா பாட்டிலில் குடிக்க மாட்டாங்க, அப்படிலாம் வந்துட்டு நிறைய இருக்குது. அது வந்து சில பேபிஸ் வந்துட்டு நம்ம எப்படி பழக்கிறோன்றதுல தான் இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பாட்டில் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ரெண்டுமே வந்து பழக்கிட்டேன். ஸோ இப்போ ரெண்டுமே வந்துட்டு அவன் ஈஸியாக எடுத்துக்கிறான். சிக்கோ பிராண்ட்லேருந்து ஸ்டெர்லைசர் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி 3 months ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக யூஸ் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது பாத்திரம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே பேபிக்குன்னு தனி பாத்திரம் எடுத்தால் கூட நமக்கு வந்து ஒரு வாட்டியும் வந்து அதை தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றி ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஊற்றி நம்ம இது பண்ணுறது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஸ்டெர்லைசர்னு தனியாக வாங்கி வச்சேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு தண்ணி ஊற்றி அதில் வந்து பிளாஸ்டிக்கை போட்டு பாயில் பண்ணோன்னா அதில் பிளாஸ்டிக்கில் இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு அதில் தண்ணியில் போய் ஊறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நான் வந்துட்டு அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேப்பர் நல்லா வர ஸ்டெர்லைசராக பார்த்து வாங்கிக்கிட்டேன். ஸோ சைட் பை சைடு எனக்கும் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு பேபிக்கு வந்துட்டு நான் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுப்பேன். அண்ட் அது இல்லாமல் எக்ஸஸாக இருக்கிற மில்க் வந்துட்டு பம்ப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். பம்ப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 to 3 days வரைக்குமே வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வந்துட்டு 3 to 4 months வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்தியன் கிளைமேட்க்கு. அண்ட் அதே மாதிரி பம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா 1 or 2 hours மேக்ஸிமம்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஃபீட் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்ச மில்கை வந்துட்டு டேரெக்டாக எடுத்து ஹீட் பண்ணாமல் டபுள் பாயிலிங் மெத்தட் சொல்லிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணி பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். ரொம்ப வந்து ஹீட் பண்ணிடாமல் கொஞ்சம் வந்துட்டு வார்மாக மில்க் இருக்க போதே வந்துட்டு எடுத்து ஃபீட் பண்ணிடுங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்னால் என்னென்னா வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது பாயில் ஆகும்போது அது மேலே வந்துட்டு லைட்டாக இன்னொரு பாத்திரத்தில் அந்த நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மில்க் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு ஹவுஸ் ஹெல்ப்பும் வந்துட்டாங்க எனக்கு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்துட்டு நானுமே வந்து ஸ்டெர்லைசர்லேருந்து பாட்டிலாம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே என் பாப்பாவுமே வந்து எழுந்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நானும் வந்துட்டு போய் சைட் பை சைட் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டோன்னா வந்த உடனே கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேபிஸ் வந்துட்டு நியூ பார்ன்லேருந்து அப் டு 6 months வரைக்குமே வந்துட்டு கம்பல்சரியாக பர்ப் பண்ணாமல் நம்ம வந்து படுக்க வைக்கக்கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த கேஸ் பில்டப் ஆகி கான்ஸ்டிபேஷன் அப்புறம் வந்து கோலிக் இஷ்யூஸ்லாம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு தடவை ஃபீட் பண்ணதுக்கப்புறமே கம்பல்சரியாக வந்து பர்ப் பண்ணுங்கள். நான் ஃபீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஷீரோ அங்கேயே நின்றுட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த பால் எடுத்து கொடுக்கணுமா, அதை எடுக்கிறதுக்கு ஐயாவுக்கு பயம். அண்ட் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன வீடியோன்றதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே தெரியும். நான் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன். மீவிய வடி ஒரு வீலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவி போற்றி திருமிகுதுய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலி போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடும் ஓர் மலரடி சரணம் 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 शरण भवों शरणं शरणं षण्मुगा शरणं 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 षण्मुगा शरणं
மம்மி வந்துட்டு ஒரு டிவோஷ்னல் சிங்கர். ஸோ வந்துட்டு அவங்க பூஜைலாம் பண்ணி சிங் பண்ணி எனக்காக வந்துட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே நான் மறந்துட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பூஜை செட்டப் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது, எல்லாமே வந்துட்டு சிலையாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன். நான் ரெடி ஆகிட்டு நிக்ஷு பேபியுமே வந்துட்டு ரெடி பண்ணலான்னு வந்துட்டு உட்காந்துட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அவனை வைப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் போட்டுடலான்னு நான் வந்துட்டு என் பேபிக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த மதர்ஸ் ஸ்பாஷோட 99% பியூர் வாட்டர் வைப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் வந்துட்டு R4 Rabbit வந்து ஃபெதர் வைப்ஸ், அது வந்து 98%. ஸோ ஃபேஸ்க்கெலாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறேன். நார்த் ஏரியாவுக்கு வந்துட்டு 98% வாட்டர் வைப்ஸ் R4 Rabbit யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபுல்லாக பாடி வைப் பண்ணுறதா இருந்தால் நான் வந்துட்டு இந்த பிராண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ ஜென்டலாக வந்து பேபிக்கு ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிவிட்டு க்ரீம் போட்டு நான் ட்ரெஸ் போடுறேன். ஸோ கம்ப்ளீட் ஒரு பாடி சூட் மாதிரி ட்ரெஸ் போட போகிறேன். பிகாஸ் கொசு ஏதாவது கடிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அவனுக்கு வேர்க்காமல் இருக்கிறதுக்கோசம் நாங்கள் வந்துட்டு ஃபேனுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ சம்மர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சபி பேபிஸ்க்கு ஃபோல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஸ்வெட் கலெக்ட் ஆகி அதுவே வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி பேபிஸ்க்கு ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் பேபிக்குன்னா ஃபஸ்ட்டே போய் பார்த்துருங்க, ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் டைப்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஜிங்க் ஆக்சைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நாப்பி ஏரியாவை ட்ரையாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் எந்த ரேஷஸும் வந்துட்டு பேபிக்கு வராமல் இருக்கும். நாங்களும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நாங்கள் வந்து கேப் போட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு தாம்பரமில் இருக்க ஜிஆர்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு கோல்டு வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ரிங் தான் வாங்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பேபிக்குமே வந்துட்டு சில்வரில் வந்து எதனா வாங்கலான்னு தான் போயிருந்தோம். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போதே அங்கே வந்து டைம் 7:30, 10:30க்கெலாம் வந்துட்டு அவங்க கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பில்டிங்கும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அங்கே செலப்ரேஷன்ஸுன்னு வந்துட்டு வெட்டிங் ரிங்ஸ் இருந்தது, அங்கே தான் வந்து பார்த்துட்ருந்தோம். எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. பட் எங்களுக்கு சைஸ் வந்துட்டு எனக்கு சரியாக இருந்தால் என் ஹஸ்பண்டுக்கு சரியாக இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு பிடிச்ச மாடலை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு உடனே வாங்கணும்னு போனது தான். பட் அது வாங்க முடியல. அதனால் நாங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 டேஸில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தார் கோல்டில். அது என்னன்றது கூடிய சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட்டோடு வந்து நாங்கள் எண்ட் பண்ணோம் எங்கள் டேவை. ஸோ குனாஃபா தான் எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட். அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எங்கள் டேவை வந்துட்டு எண்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.